அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வைத்திருக்கிறான். அந்த பிரச்சனைகளை தூரம் ஆக்க, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நாம் இந்த அமலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அமலை கொடுத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. மற்றும் இந்த தரூதினுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய வாழ்வில் பரக்கத்தை தருவானாக. நம்முடைய பிரச்சனைகள் தினந்தோறும் அதிகமாக தான் ஆகிக் கொண்டிருக்கிறது. நமக்கு தினமும் கஷ்டங்களை தான் மிகவும் அதிகமாகுகின்றன. ஆனால் அதற்கான தீர்வு நமக்கு 100% கிடைக்கிறதா? இல்லை. ஏனென்றால் அதற்கான முயற்சிகள் நாம் 100% எடுப்பதில்லை. ஒரு 50% எடுத்து அதனுடைய பலனை முழுசாக நாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அதை நாம் அரைகுறாக செய்து அதன் பிறகு அதை பலனை நாம் காணவில்லை என்றால் நாம் செய்யக்கூடிய அந்த அமலையும் நாம் விட்டு விடுகிறோம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய அந்த அமலை முழு இஹ்லாஸோடு அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து தினந்தோறும் 5 வேளை இந்த அமலை செய்ய வேண்டும். இதை நாம் 100% செய்தால் மட்டும்தான் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு தருவார். அப்போதுதான் நாம் இதனுடைய முழு பலனையும், இதனுடைய முழு உதவியும், இதனுடைய முழு பர்க்கத்தையும் பெற முடியும். அப்போதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வு காண முடியும். இல்லை என்றால் நாம் இதை அரைகுறாக செய்துவிட்டு இதனுடைய பலனை நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் செய்து கொண்டிருந்த அந்த அமலையும் விட்டுவிட்டால் அதன் பிறகு நம்முடைய பிரச்சனைகள் இன்னும் 2 மடங்காக அதிகமாகிவிடும். இன்னும் இப்போது இருக்கிற இந்த பிரச்சனை அப்படியே டபுளாக ஆகிவிடும். இன்னும் அல்லாஹ் தபாரக் தஆலா அதிகப்படுத்தி விட்டுடுவான். ஏனென்றால் நீ இந்த அமலை எனக்காக செய்தாய், என்னுடைய கட்டளை என்று செய்தாய். ஆனால் இதை நீ முழு நம்பிக்கையோடு செய்யவில்லை. இதனுடைய பலன் நீ உடனே பார்க்க வேண்டும் என்று செய்தாய். இதற்கு நீ சபர் கூட செய்யவில்லை. அதற்காக நீ இந்த அமலை விட்டு விட்டாய். இந்த அமலை விட்டதின் காரணத்தால் நாம் இன்னும் உனக்கு அதிகமாக கஷ்டத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் இன்னும் கஷ்டத்தை அதிகப்படுத்துவார். இப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம் தூரமாக ஆக்குவதற்கு இந்த அமல் நாம் ஒருபோதும் விடவே கூடாது. இதை நாம் தினந்தோறும் விடாமல் இந்த அமல் செய்து கொண்டே வர வேண்டும். அதுவும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இதை ஒரு நாள் ஒரு வேளை விட்டாலும் நம்முடைய பிரச்சனைகள் இன்னும் அதிகம் ஆகுவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கும். அதற்கு காரணம் நாம் தான் இருப்போம். ஆனால் நாம் அல்லாஹ்வின் மேல் தான் பழி சுமத்துகிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாம் என்னுடைய கடவுளுடைய அருள் தான் என்று சொல்கிறோம். இது எல்லாம் அல்லாஹ்வினுடைய அருள் தான், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் தான் என்று அல்லாஹ்வை புகழ்கிறோம். ஆனால் அதுவே பிரச்சனை வந்துவிட்டால் இது என்னுடைய அல்லாஹ் தான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் பழி சுமத்துகிறோம். எதற்காக கொடுத்தான்?
அதை நாம் சொல்கிறோமா? நாம் அமலை விட்டதின் காரணத்தால் தான் அல்லாஹு தபாரக் தஆலா இந்த கஷ்டத்தை கொடுத்தான் என்று நாம் சொல்கிறோமா? இல்லை. நம்முடைய தவறை நாம் மறைத்து அவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் மட்டும் அல்லாஹ்வின் மேல் பழி சுமத்தி விட்டு விடுகிறோம். இதை அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபம் வரக்கூடிய, அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய கோபம் வருவதற்கான வாய்ப்பை நாம் தான் உண்டாக்குகிறோம். அதற்காக தான் இப்படிப்பட்ட கோபத்தை எல்லாம் அல்லாஹ்விற்கு வராமல் இருக்க, அல்லாஹ்வினுடைய கோபத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம் அல்லாஹ்வை தினந்தோறும் மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட நாம் இந்த அமலை விட்டுவிட்டால் இதனுடைய விட்டதின் காரணத்தினால் அல்லாஹு தபாரக் தஆலா பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்துவான், கஷ்டங்களை இன்னும் அதிகப்படுத்துவான், கடன்களை இன்னும் அதிகப்படுத்துவான், வியாதிகளை இன்னும் அதிகப்படுத்துவான், வரக்கூடிய பரக்கத்துகளை அப்படியே தடை செய்வான். அதற்காக நீங்கள் ஒருபோதும் இந்த அமலை நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இது கண்டிப்பாக நேரத்தோடு செய்யுங்கள். இதனுடைய பரக்கத்தை நீங்களே உணர்வீர்கள், நீங்களே பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து கண்டிப்பாக செய்யுங்கள். இந்த அமல் உங்களுக்கு மிகவும் தெரிந்த அமல்தான். இதுதான் தொழுகையினுடைய அமல். இந்த தொழுகை நீங்கள் இஹ்லாஸோடு தொழுங்கள், அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஒரு 2 நாள் இல்லை ஒரு வாரம் தொழுதுவிட்டு அதன் பிறகு நாம் பலனை பார்க்கிறோம். நான் ஒரு வாரமாக விடாமல் தொழுகிறேன்னு, இன்னும் ஏன் பிரச்சனை சரியாகலை? ஏனென்றால் நீங்கள் ஏதாவது அதில் குறை வைத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். நீங்கள் சொல்வீர்கள், இல்லை நான் நேரத்தோடு தொழுகிறேன், நான் தினந்தோறும் 5 வேளை தொழுகிறேன் என்று. ஆனால் தொழுகை ஏதாவது குறையாக இருக்கிறதா என்று பாருங்கள். உங்களுடைய ஒசுவில் ஏதாவது குறை இருக்கிறதா? அப்படி குறை இருந்தால் ஒசு சரியாக செய்யுங்கள். ஒசு சரியாக இல்லை என்றால் அப்போது ஒசு முழுமையாக ஆகாது, கபூல் ஆகாது. இப்போ ஒசு முழுமையாக இல்லாமல் அந்த நிலையில் நாம் என்னதான் தொழுதாலும் தொழுகை எப்படி கபூல் ஆகும்? அதற்காக தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒசுவை சரி செய்யுங்கள். அதன் பிறகு நீங்கள் தொழுகையில் என்னென்ன படிக்க வேண்டும் உங்களுடைய நியத்தை சரியாக செய்யுங்கள். சுப்ஹானக்கல்லாஹும் அதை சரியாக படியுங்கள். அதில் படிக்கக்கூடிய சூறாக்கள் தஜ்வீதோடு படிங்கள். வெறும் அல்ஹம்துலில்லாஹி மாலிகி யௌமிddin இப்படி எல்லாம் படிக்காதீர்கள். இது தொழுகையை கபூலே ஆகாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நல்ல நிதானத்தோடு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமிddin, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம், غيرில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். இப்படி உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு முயற்சி செய்து இப்படி கிராத்தோடு படிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதை அல்லாஹ் தபாரக் தஆலா இப்படி படித்தால் இன்னும் அதிகமாக கபூல் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி உங்களுடைய சூறாக்களை மிகவும் தெளிவாக தஜ்வீதோடு உங்களால் முடிந்த அளவிற்கு கிராத்தோடு படியுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா உங்களுடைய தொழுகையை கபூல் செய்வான், உங்களுடைய பிரச்சனைகளை தூரமாக ஆக்குவான். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.